ஆமா, கமலஹாசன் வந்து ஆரம்பத்துல இருந்து அவர் தனிப்பட்ட முறையில் எழுத்து நடை எல்லாமே ஒரு மணிப்புறவாள நடை மாதிரி மாத்திட்டாரு. நீங்க ஆயிரத்தில் ஒருவன் படம் வந்துச்சுல, அதாவது இப்ப செல்வராமன் எடுத்த படத்துல நம்ம ஒரு மொழியில பேசுவார்ல நம்ம பார்த்திபன். அதாவது பழைய காலத்து தொல்காப்பிய காலத்துல ஒரு மொழியில பேசுவார். அந்த மாதிரி சில நடைகள் அவரு பயன்படு வலிய பயன்படுத்தி பார்க்கிறார். ஆனா தமிழ்நாட்டுல அப்ப அவர் சொல்றாரு அண்ணாவின் பையன், பெரியாரோட பேரன், காந்தியோட பேரன் சொல்றாரு. இந்த 3 பேருமே மக்களுக்கு புரியும்படி எளிமையாக பேசினவங்க. அந்த ஆனா ஆனா கமல் கமல் வந்து தன்னுடைய இலக்கிய புலமையையும் மக்கள் உணர வேண்டும். அவங்களுக்கு தெரியணும். இப்ப ஷேக்ஸ்பியர் பேசுறாருன்னா அவருடைய இங்கிலீஷை போல யாருக்குமே புரியாது. அதே மாதிரி ஒரு தன்னுடைய இலக்கிய தரத்தை உயர்த்தணுங்கிற மாதிரி பேசுறாரு. ஏன்னா தமிழ்நாட்டுல திரையுலகில இருந்து கிட்டத்தட்ட சிவாஜில இருந்து வைஜெயந்திமால இருந்து இப்ப வடநாட்டிய நடிகர்கள் கிட்டத்தட்ட இளையராஜா வரைக்கும் ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க எம்பி அந்த மாதிரி. ஆனா யாருமே கமல் அளவுக்கு பேசல. இந்த மாதிரி ஒரு கருத்தாளம் ஓட்டத்தோட பேசல. திரைவச்சந்தன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. சிலர் நண்பர்கள்லாம் அவருக்கு வந்து பல மொழி தெரியும், பல விதமான நடிப்பார். ஏன்னா அவருடைய நேற்று நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ், அத மாடுலேஷன்லாம் இன்னும் அங்கேயே தான் அவரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அவருக்கு இப்ப எடுத்த மாதிரி அவர் நடிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அது வந்து சிலர் ஏன்னா நடிகருங்கும் போது எல்லாரும் இந்த மாதிரி பண்ணும்போது ரசிக்கிறாங்க. அது ஒரு இது. அது கமலுடைய பேச்சு வந்து கருத்து வந்து சார் அந்த இந்தி பிரச்சனை, அந்த பெரியார் அந்த பிரச்சனை சொன்னாங்க. பெரியாருக்குலாம் உடனடியா அவன் நம்ம நிர்மலா சீதாராமன் பெரியார் சொன்னதை நான் சொன்னேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பெரியார் எந்த அர்த்தத்தை சொன்னாங்கிறதையும் பலர் விளக்கம் சொல்லியிருக்காங்க. தமிழ் பிச்சை எடுக்க அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு தலைவர் சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தத்துல சொல்றாங்கிறத விட அந்த ஆக்சுவல் வேர்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பிட்வீன் லைன் சொல்லலாம் அப்படியே விட்டுட்டு அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த பஞ்ச் டைலாக் மாதிரி அந்த பஞ்ச் டைலாக் மாதிரி அதை மட்டும் சினிமால எல்லாம் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி தமிழ் இனி சாகுன்னு பாரதியார் சொன்ன உடனே அவர் அப்படி சொல்ற நம்ம எடுத்துக்கிட முடியுமா? அது பாரதியார் அப்படி சொல்லுவாரா? அதே மாதிரிதான் தமிழர்கள் இதே இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நேற்றே அதுக்கும் கமலே பதில் சொல்லிட்டாரு, மொழி போர்லாம் இன்னும் தேவை கிடையாதுன்ட்டு. நம்ம மொழி போறதான் தமிழ்நாட்டு மொழி போரே தேவை இல்லைங்கிற மாதிரி கமல் நேற்று சொன்னாரு. மொழி போருக்க வச்சுதான் தமிழ்நாடே ஓடிக்கிட்டு இருக்கு அரசியலை. ஆனா அவர் என்ன சொன்னாரு, இப்ப ஏஐ வந்தாச்சு, லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் கூகுள டக்குன்னு மொழி பேசுறாங்க. ஆனா பிரச்சனைங்கிற மாதிரி கமல் பேசியிருக்காரு. ஆனா அவருடைய பேச்சே நேற்று மொழி பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு கமல் பேசுறாரு. மற்றபடி கமல் பேச்சை வந்து ரசிகர்கள்லாம் ஒரு சீரியஸா எடுக்கல. அவங்க ஜாலியா என் தலைவர் இப்படி பேசுறா அப்படி வர்றாங்க, மற்றவங்க கிண்டல் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு அவருக்கு 15 மொழி தெரியும், 10 வட்டார வழக்கில் பேசுவாரு, 7 விதமான மாடுலேஷன், அதுல வர நவரத்த நாயகன் 15x10x7 எவ்வளவு மாதிரி அவர் பண்ண முடியும் அப்படிலாம் கிண்டல் பண்றாங்க. மற்றபடி அவருக்கு பேசினால உள்ள சில பிரச்சனைகள் வந்து முக்கியமான பிரச்சனைகள் தான். பட் அக்கா தன்னுடைய தேசிய திமுக சார்பாக பேசினால் கூட தன்னுடைய தேசிய கண்ணோட்டத்தை அவர் விட்டு கொடுக்கல. அது நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா காந்தியை பத்தி இந்த காலத்தையும் காந்தியை பத்தி பேசுறாரு அவர். அவரால் தான். ஏன்னா அவங்க அப்பாலாம் தேசிய இயக்கத்தில் இருந்தவங்க. சீனிவாசன், பரமக்குடி சீனிவாசன் லாயரு, தேசிய இயக்கத்தில் வந்தவங்க. அதனால அதெல்லாம் வச்சுதான் தேசிய கண்ணோட்டத்தோட தான் பேசுறாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா பார்லிமெண்ட்ல பிரதமரோட ஒரே இல்லாம அந்த ஜனாதிபதி வரைக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேறியது. இவ்வளவு கமலஹாசன் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு நினைச்சு பண்ணாங்களா எனக்கு பிரதமர் வரலையே தெரியல. அந்த அளவுக்கு இல்ல இது அவர் இல்ல அவருடைய அதாவது வழக்கமா நம்ம வந்து ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாங்கன்னா பலருடைய உரை வந்து பல நேரத்துல ரொம்ப பேசியிருக்காங்க. அவங்களே எல்லாருமே சிலாகிச்சுப்பாங்க, அவங்கள பார்த்தாவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு உரை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் நம்ம தமிழகத்துல இருந்து போய் பேசியிருக்கக்கூடியவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அப்படி ஒரு பேச்சாக இருந்ததா பாக்குறீங்களா நீங்க? கமலஹாசன் அவர்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு போய் ரீச் ஆச்சா? அவர் சொன்ன மெசேஜ் ரீச் ஆயிடுச்சா? அவங்களுக்கு அங்க இருந்தவங்களுக்கு அது ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இருந்தவங்களுக்கு அங்க இருந்த தமிழ் எம்பிகளோட மற்றவங்களுக்கு ரீச் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கமலஹாசன் நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு அரசியல்வாதியை பார்க்குறோமா? கிடையாது. ஒரு திரைக்கலைஞராக தான் பார்க்குறோம். இந்தியாவினுடைய சிறந்த திரைக்கலைஞர். அந்த ஆங்கிள பார்க்கும்போது அப்படிப்பட்ட திரைக்கலைஞர் இப்படி ஒரு இலக்கியத்தரமாக வந்து பேசுவது. இப்போ நம்ம இவர் ஜாவித் அக்தார்லாம் இருக்கார்ல, அந்த கவிஞர் இருக்காரு. அமிதாப் பச்சனுடைய அவங்க தந்தையெல்லாம் பெரிய கவிஞர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கவிஞர் பேசும்போது அதே தரத்தோட நம்ம எதிர்பார்ப்போம். நடிகர்னு வந்து இவர் பேசும்போது இந்த
இந்த மாதிரி இலக்கிய ஏதோ ஒரு பேசும்போது நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து மாறுபடுது. ஏன்னா சரி. நம்ம தமிழ்நாட்டு தமிழ் சினிமாவில் கமல்ஹாசன் இந்த மாதிரி இலக்கியமா அவர் ஒன்றும் பேசல. தமிழ் சினிமாவில் பேச யாரும் படம் ஓடாதுன்னு தெரியும் அவருக்கு. அதனால சினிமாவில் வந்து அவர் அப்படி பேச மாட்டாரு. ஆனா இது வந்து அவர் பார்லிமெண்ட்ல கன்னி பேச்சுனால அதை ஸ்ட்ராங்கா அழுத்தத்தை பதிய வைக்கிறதுக்காக பேசியிருக்காரு. அதுக்கு ஆனா அதை காளையின் பேச்சு போல சொல்லி வைரமுத்துலாம் பாராட்டி இருக்காரு. ஆனா அது கன்னி போன பேச்சா அப்படின்லாம் பலரு அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. பல கட்டமான விமர்சனங்கள் கமலுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுவே அவருக்கு ஒரு வெற்றி தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா முதல் பேச்சுங்கனால யாரும் அதை சீரியஸா எதுவும் விமர்சிக்காமலும் இருப்பாங்க சிலர்.